ஒரு சமுதாயத்திற்கு அழகு சேர்க்கும் விஷயங்களில் ஒன்று அந்த சமுதாயத்தில் சமாதான குணம் இருப்பது. எந்த ஒரு விஷயத்திலும் சச்சரவுகள் சண்டைகள் வராமல் சமரசம் செய்து வைக்கிற ஒரு குணம் எந்த சமூகத்தில் இருக்கிறதோ அது அந்த சமூகம் உயர்ந்த சமூகம் என்பதற்கான அடையாளம். எந்த சமூகத்திலே இந்த குணம் இல்லையோ, எதற்கெடுத்தாலும் சண்டை தகராறு என்கிற ஒரு குணத்தில் இருக்கிறார்களோ அது அந்த சமுதாயம் ஒரு பண்பாடு இல்லாத ஒரு சமூகம் என்பதற்கான அடையாளம். இதைத்தான் நமக்கு திருக்குர்ஆனும் நமக்கு குர்ஆனும் ஹதீஸும் போதிக்கிறது. சண்டை தகராற விரும்பக்கூடாது. அல்லாஹ்வுக்கு அறவே பிடிக்காதவன் யார் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்ன அபகதன் நாஸி இலல்லாஹ் அல் அலத்துல் ஹஸீம். மனிதர்களில் அல்லாஹ்வுக்கு ஆக பிடிக்காதவன் யாருன்னு சொன்னா எதற்கெடுத்தாலும் சண்டை, எதற்கெடுத்தாலும் தகராறு செய்பவன். சில பேர் தகராறு செய்வதை தங்களுடைய ஒரு பெரிய திறமையாக கருதுவது, நான் எதையும் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று கருதுவது. அப்படி அல்ல. தகராறு செய்பவன் மனிதர்களில் அல்லாஹ்வுக்கு மிக மிக மோசமானவன் என்பதை, கோபமுடையவன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தா இருந்தபோது ஒரு கணவன் மனைவியாகட்டும் அல்லது ரெண்டு சமூகங்களாகட்டும் ரெண்டு நபர்களாகட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை, அது கடன் விஷயமா இருக்கலாம், வேறு ஏதாவது கொடுக்கல் வாங்கல் விஷயமா இருக்கலாம், ஒரு சின்ன தகராறு அப்படின்னு கேள்விப்பட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு முதல்ல அந்த தகராறை சரி பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுடைய முதல் கண் பணி. என்ன? இந்த தகராறை முடிச்சிடணும். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹருடைய நேரம் கொஞ்சம் நெருங்கிட்டு இருக்குது, லுஹர் நேரம் வரப்போகுது. அப்ப கேள்விப்படுறாங்க குபாவுல அங்க இருக்கக்கூடிய ரெண்டு பிரிவினர்களுக்கு மத்தியில சண்டை எந்த அளவுக்கு முத்திருச்சு, இவர்கள் அவர்கள் மீது கல்லறிகிறாங்க, அவர்கள் இவர்கள் மீது கல்லறிகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னாங்க, நான் இங்க ஒரு ஜமாஅத்தோடு நான் குபாவுக்கு போறேன், அங்க நம்ம சகோதரர்களுக்கு மத்தியில கொஞ்சம் சண்டை சச்சரவு, நான் போய் சமாதானம் பண்ண போறேன். ஒருவேளை தொழுக நேரம் ஆயிடுச்சு, நான் வருவது தாமதமானால் யாராவது தொழு வைத்துக் கொள்ளட்டும், நான் போறேன்னு போயிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன பிறகு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுக நேரம் வருது, பாங்கு சொல்றாங்க, கொஞ்சம் தாமதமாகிக்கொண்டே வருது. ஹஜ்ரத் அபூபக்கரிடம் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையாவது தொழுகைக்கு சொன்னாங்க, நீங்க தான் பெரியவர் தொழுவீங்கன்னு சொன்னாங்க. இப்போ அபூபக்கர் தானும் தொழுகைக்கும் தயாராகி உள்ள போய் என்ன செஞ்ச தக்பீர் கட்டிட்டாங்க. தக்பீர் கட்டின பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, அந்த சமாதானத்தை முடிச்சிட்டு வர்றாங்க. பெருமானாரை பார்த்ததும் சஹாபாக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, ஆரம்பத்தில் சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது என்ன செய்யணும்னு சொல்லி. அபூபக்கர் தானும் போய் நின்றுட்டாருன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது துனியால, அப்படிதான் அவங்கள பத்தி வருது. தொழுகைக்குன்னு தக்பீர் கட்டிட்டா எதுவுமே தெரியாது, எந்த பக்கம் பார்க்க மாட்டார். மக்கள் அபூபக்கர் தானவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க அப்படின்னு உணர்த்துவதற்கு எல்லாம் என்ன செய்யறாங்க, கை தட்டுறாங்க, ஒரு கையை இன்னொரு கையில அடிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்கன்னு சொல்லி. ஆனா அபூபக்கர் தானவங்க அதை கவனிக்கவே இல்லை, அவங்க கவனிக்கவும் மாட்டாங்க. ரொம்ப நேரம் எல்லாரும் கைத்தட்டவும் அபூபக்கர் தானவர்கள் அப்படியே ஓரக்கண்ணால பார்க்கறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன் சஃபுக்கு வந்து நிக்கிறாங்க. அப்பதான் ஆஹா நபி வந்துட்டாங்களே, பின்னால வரப்போறாரு, நபி ஸல்லல்லாஹு வராதீங்க, அப்படியே நீங்களே தொழுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் அவங்க நபி ஸல்லல்லாஹு பின்னால வந்துட்டாங்க. இல்ல யார் அபூபக்கர் பின்னால வந்துட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு முன்னால போய் தொழுவிச்சாங்க. தொழுது முடித்த பிறகு சொல்லுவாங்க, மக்களுக்கு சொல்லுவாங்க, தொழுகையில யாருக்காவது எதையாவது உணர்த்துவதாக இருந்தால் இப்படி கைத்தட்டாதீங்க, மாறாக சுபஹானல்லாஹ்னு சொல்லுங்க. சுபஹானல்லாஹ் எங்கெல்லாம் சொல்லலாம்னு சொன்னா, இப்ப நீங்க வீட்டிலேயே தொழுதுட்டு இருக்கிறீங்க, யாரோ வந்து கதவை தட்டுறாங்கன்னு சொன்னா நீங்க தொழுகையில் இருக்கிறீங்க அப்படின்னு காட்டுறதுக்கு சுபஹானல்லாஹ்னு சொல்லலாம். ஹதீஸ்ல இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு இருக்கும்போது பல சஹாபாக்கள் வந்திருக்கிறாங்க, நான் தொழுதுட்டு இருக்கிறேன், நீங்க உட்காருங்க, நீங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க, இதுக்கு சுபஹானல்லாஹ் சொல்லலாம். அப்ப அந்த இடத்துல அந்த சட்டத்தை கற்றுக் கொடுக்கறாங்க, சுபஹானல்லாஹ் சொல்லுங்க, இப்படி எல்லாம் கை தட்டாதீங்க. பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்டாங்க, நான் தான் உங்களை பின்னால வரக்கூடாதுன்னு சொன்னனே, அதை மீறி நீங்க வந்தீங்க. அவங்க சொன்னாங்க, நான் வந்து அபூ குஹாஃபாவுடைய மகன், பெருமானாருக்கு முன்னால இமாமாக இருக்கிற தகுதி எனக்கு என்ன இருக்கிறது? அவங்களுடைய பணிவு.
இந்த பணிவுதான் நபிமார்களுக்கு பிறகு மனிதர்களில் சிறந்தவர் என்ற அந்தஸ்து அவங்களுக்கு பெற்று தருது. வந்துட்டேன். இங்க என்ன விஷயம், ஒரு தொழுக நேரத்தில் கூட 2 பேருக்கு மத்தியில சண்டைன்னு சொன்னா போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல சமாதானம் அவங்கள சேர்த்து வச்சுறது.